ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ராகி தோசை எப்படி செய்யறது நான் சொல்ல போறேன். 2 கிளாஸ் ராகி, அதே கிளாஸ்ல 1/4 கிளாஸ் உளுந்து, 1/4 கிளாஸ் வந்து பச்சரிசி சேர்த்துங்க. பச்சரிசி கிறிஸ்பிக்காக கொஞ்சம் வெந்தயம் போட்டு இதில் ஊற வச்சிருங்க. நல்லா 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக வச்சுக்கோங்க. அரைச்சிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. காலையில் ஊற்றுனா ரொம்ப நல்லா இருக்கும். தோசை உடனே ஊற்றக்கூடாது, நல்லா இருக்காது. காலைல ஊற்றுனா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஊற்றிட்டு அதில் எண்ணெய் இல்லாமல் நெய் கொஞ்சம் விட்டுக்குங்க. நல்லா விட்டுட்டு இந்த மாதிரி போட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. இதுக்கு சைட் டிஷ் வந்து எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், உருளைக்கிழங்கு மசாலா எது வேணாலும் நீங்க சாப்பிடலாம். இது நீங்க நைட்டு ஊத்துறது இந்த தோசை காலையில இந்த மாதிரி மாவு அரைச்சு வச்சுங்க. நல்லா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்லுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இதுல இட்லியும் நீங்க ஊத்தலாம். இந்த மாதிரி திக்கா மாவு வச்சு இட்லி ஊத்தினாலும் அது ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த வீடியோல நான் இட்லி கூட செஞ்சு காமிக்கிறேன். இது சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்லுங்க. தேங்க் யூ.